ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லா டூரிஸ்ட் நல்லா இருக்கு. என்டையரா ஒரு ட்ரிப் போன எஃபெக்ட் இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க விஷுவலைஸ்லாம். யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம். நிறைய வெக்ஸ் ஆயிடுறாங்களா அவங்களாம் பார்க்கலாம். அதான் நல்ல ஒரு மெசேஜ் தானுங்க. ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதே நினச்சிட்டு இருக்காம வி கேன் மூவ் ஆன். அவ்வளோதான் சார். பூர்ணிமா பற்றி எனக்கு தெரியாது சார். பட் ஆனால் இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஃபுல் என்டையர் கான்செப்ட் நல்லா இருக்கு சார். உட்காந்து இடத்துல வந்து எந்திரிக்க தேவையில்லை. ஃபேமிலியோட பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். வயசானவங்களும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் படம் வந்து நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு படமாக இருக்கும். எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. பூர்ணிமா ஆகட்டும், சாயா நடிச்சவராகட்டும், சந்தோஷம் நடிச்சவராகட்டும், எவ்ரி ஒன் கேரக்டர் எல்லாமே பக்கா ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. படம் விறுவிறுப்பாக ஸ்லோவாக இது வந்து த்ரில்லர் படம், ஆக்ஷன் படம் கிடையாது. இது வந்து சோல்ஃபுல் ஃபிலிம். அதான் எது டைம் எடுத்துக்குமோ அது டைம் எடுத்து நம்ம புரிய வைக்குது. ஃபீல் குட் படம், நல்லா ஃபீல் குட் படம். எல்லாமே கரெக்டாக பிளேஸ் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ப்ரீஸியான மூவி. தமிழில் அதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ராவல் மூவி வந்திருக்கு. ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே படம் வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக, ப்ரீஸியாக, சோல்ஃபுல்லாக இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. ஹரியோட ஃபர்ஸ்ட் மூவி. ரைட்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபைனாக இருக்குது. பூர்ணிமா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பூர்ணிமாக்கும் இது ஃபர்ஸ்ட் மூவி. நம்ம யூடியூப்லேருந்து இது ஒரு படமாக பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்குது. ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்குது ஸ்க்ரீனில். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது. விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. எடிட் நல்லா இருக்குது. ஓவராலாக நல்ல மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் மூவியாக இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஃபீல் குட்டாக இருந்தது. அவங்க எல்லா லொக்கேஷன்ஸ் காட்டியிருந்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரியே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்படி கூலாக இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டு தான் அது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் வைஸ், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆக்சுவலாக வந்தது அவங்க எல்லா பிளேஸ் காட்டுறதுமே ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஷுவராக படம் போது. நல்லா இருந்ததுப்பா படம். சூப்பராக இருந்ததுப்பா. எல்லாமே பிடிச்சிருக்குப்பா. சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. கேமரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. பாட்டும் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். எல்லோரும் படத்தில் என்ன எதையாவது தேடி ஓடுறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ரிலாக்ஸ் கிடையாது. உங்களுக்கானதை நீங்கள் தேடிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தவங்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எல்லாமே படம், பாட்டு, ஆக்ட்ரஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. 6 சாங்ஸு அனந்த் அண்ட் கிளிஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சோல்ஃபுல், எனர்ஜெட்டிக், எல்லா ஜானருமே கவர் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெல்லி கணேஷ் பற்றி நம்ம பேச முடியுமா? இஸ் அ லெஜெண்ட். நம்ம வந்து அவர் ஆக்டிங்கை ரசிக்கலாம், அவ்வளோதான். லீலா மேம் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் ஓகே கண்மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். நம்ம வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அவங்க சீன்ஸ் வராங்க. அவங்க சீன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஷீஸ் ஆக்ட்ரஸ் ஹர்செல்ஃப்ல. அவங்க ஆல்ரெடி யூடியூப் வச்சிருக்காங்க, ராத்தி சேனல் வச்சிருக்காங்க. ஒப்வியஸ்லி ஷீ நெயில்ட் இட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ பிக் திங் இல்லை. அவங்க யூடியூப்லேருந்து வந்துட்டு பிக் ஸ்க்ரீன் வராங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மூவியே வந்து விமன் சென்ட்ரிக்காக இருக்குது. அது அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கான ஜஸ்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அ பிக் திங். அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். சும்மா அவங்கள ஏதாவது இது சொல்லாமல் வி ஷுட் அப்ரிஷியேட் அர் எஃபர்ட். அவங்க என்ன எடுத்தாங்களோ அதுக்கு அவங்க ரொம்ப ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ. அது அன்எக்ஸ்பெக்டட் தான் அவங்க வர்றது. அவங்க கொஞ்சம் பொசிஷன் வராங்க. அவரெல்லாம் நம்ம ஏதோ லெஜெண்ட் ப்ரோ. நம்ம அவங்க ஆக்டிங் பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஓவரால் குட் மூவி ப்ரோ. எல்லாமே வந்து பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட், யூ வில் கெட் குட் பாசிட்டிவ் வைப்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது தான் ப்ரோ. என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாரும் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் பாஸ் எடுத்துட்டு நம்மளை எனர்ஜி படுத்திட்டு திருப்பி எதை நோக்கி ஓடுறோமோ அதை நோக்கி நம்ம ஓட போகிறோம். பிடிக்காம ஓடுறத விட இந்த டயலாக், ஒரு சூப்பர் டயலாக் வருது, பிடிச்சி கஷ்டப்படுறத விட சூப்பரான விஷயம் எதுவும் இல்லைன்ட்டு. அது ரொம்ப உண்மையான டயலாக். அதான் ப்ரோ, அதுதான் சொல்ல வராங்க. மூவி இஸ் வெரி குட். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் போரிங். இட்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சீட்டில் உட்காந்து அப்படியே ப்ரெசண்ட்டாக பார்த்துட்டே இருக்கலாம். ஃபாஸ்ட் மூவிங். நல்லா நடிச்சிருக்காங்க. வெரி குட். ஹி ஹஸ் பிளேட் அ ரோல் வெரி வெல். அண்ட் அவளோட ஐ கான்டாக்ட் அந்த இதெல்லாம் லவ்லி ப்ரெசன்டேஷன். கான்செப்ட் ரெயின்போ ரொம்ப நல்லா இருந்தது. டோட்டலாக எல்லாமே கிறிஸ்பாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. வளவளன்னு இழுக்காமல் கிறிஸ்பாக போயிட்டுருக்கு. அந்த கேரளா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இப்போ தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட் டைம் தமிழ் மூவியில். நல்லா பண்ணியிருக்காப்புல. விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வெரி ஃபன். வளவளன்னு இழுக்காமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குட். இல்லை மெசேஜ் வந்து இட்ஸ் ஒன்லி கேஷுவல் நார்மல் லைஃபு.
அதில் வந்து என்ன நடக்கிறது எதையுமே எந்த மேட்டரையும் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துன்னா அந்த ப்ராப்ளத்தை மறந்துட்டு அதுக்கப்புறம் கெட் ஆன் வெல் வித் நெக்ஸ்ட் இது அதை மனசில் வச்சுட்டு அதிலே லைஃப்பை அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறது தான் கிறிஸ்பு எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டது. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லா ஸ்டோரியோடய டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இவர் டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த கொரில்லா இது இந்த மாதிரி தேடி எடுத்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. எல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது. அப்புறம் எல்லாமே இந்த காஸ்டியூம் டிசைனர் எல்லாமே நல்லா இருக்குங்க. எது சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாமே எவ்ரிதிங் சூப்பர். பூர்ணிமா நல்லா நடிச்சிருக்காங்க. என்னுடைய பொண்ணு தான். இந்த அளவுக்கு படம் நல்லா வந்து ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கு. படத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளை பற்றி சொல்கிறாரு, சூப்பராக இருக்கு படம். நல்ல படமுங்க. இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பார்க்க முடியாத படங்களாக இருக்குது. அடிதடி படங்களுமா இருக்குது. இந்த மாதிரி கற்பழிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல கூட ஃபேமிலியோடு இருந்து பார்க்கக்கூடிய படம். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிறத நமக்கு உணரக்கூடிய படம். ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லாவே இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிறதையுமே உணர்த்துறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நாங்களோட இப்போங்கெல்லாம் புது டீமும் எப்படி இவ்வளோ தூரம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இன்றைக்கி வந்து ஒரு கமர்ஷியலாக எடுக்காமல் ஒரு பிஸ்னஸாக எடுக்காமல் ஒரு நல்லாவே ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்கள் இப்போ வந்து நிறைய இறங்குறதே கிடையாது. ஆனால் இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல படம் தான்.